அவங்களுக்கு அந்த வெட்டி கௌரவம் தான் சார் பெருசு. அதுக்காக அவங்க பொண்ணு வாழ்க்கைய பலி கொடுக்க கூட தயாரா இருப்பாங்க சார். என்னப்பா என்ன சொல்றாரு இவரு? அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணா ஏன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றா? அதாண்ட எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவன் மனசுல நான் தான் சார் இருக்கேன், என் மனசுல அவ தான் சார் இருக்கேன். எங்க 2 பேர் மனசுலயும் காதல் இருக்கு சார். தயவு செய்து எங்களை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். இல்லைன்னா காதலர்கள் தற்கொலை, காஞ்சிபுரத்தில் பயங்கரம், இந்த மாதிரி செய்தியெல்லாம் நீங்க பத்திரிகையில பார்க்க வேண்டிய வரும் சார். என்னோட படத்துக்கு மாலை போட்டு ஊதிபத்தியெல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறத நீங்க கண்ணீர் சிந்தி பார்ப்பீங்க சார். தம்பி, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. எதுவா இருந்தாலும் நாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம். நீங்க நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. வர சார். நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க படிப்புல, அழகுல, அந்தஸ்துல, பர்சனாலிட்டியில கூட வசந்தவரா இருக்கலாம். ஆனா உமா மனசுல நான் மட்டும்தான் சார் வசந்திருக்கேன். வரேன் சார். இங்க பாருங்க, நான் ஒன்றும் தப்பா கேட்கலையே. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல? இல்லைங்க, நீங்க ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னு எங்களுக்கு புரியல. உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் அபரீதமான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கல்யாணம் பேசி முடிச்சுட்டு போன பிறகு திடீர்னு இப்படி கூப்பிட்டு கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆமாங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க வேற இடத்துல சம்பந்தம் பேசுனீங்களா? சம்பந்தமா? இல்லைங்க, நாங்க யார் கூட சம்பந்தம் பேசல. உங்க பொண்ணுக்கு காதல் அந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? அது என்னங்க இது? ஏங்க எங்க பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்கிறாங்கிற பட்சத்துல நாங்க ஏங்க இங்க வந்து சம்பந்தம் பேசுறோம்? யாரை காதலிக்கிறாளோ அவனையே கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டோமா? எனக்கு கூட கேள்விப்பட்ட விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததும்மா. எங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான், இளங்கோன்னு பேர் சொன்னான். ஏதோ பேங்க் மேனேஜர் பையனா, என்னமோ பேசுனா. நாங்க என்ன நினைக்கிறது? அந்த பையன் இங்க வந்தானா? என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, அவன் வந்து பேசிட்டு தான் போனான். ஓ ஆமா சார், பேசினாங்க. அவங்க எங்ககிட்ட வந்து சம்பந்தம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டோம். அப்போ நீங்க அவங்க கிட்ட சம்பந்தம் பேசிருக்கீங்க? இல்ல, அது சம்பந்தம். என்னங்க இங்க பாருங்க, அவங்க எங்க கிட்ட பொண்ணு கேட்டாங்க. வீட்ல ஒரு பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் கேட்க தானே செய்வாங்க. அதெல்லாம் சரி, அந்த பொண்ணு அவனும் விரும்புறாங்களா? விருப்பமா? என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இது பாருங்க, அந்த பையனோட தங்கைக்கு இவரோட மூத்த தம்பியை கொடுத்திருக்காங்க. அந்த மட்டுக்கும் தான் சொந்தம். மத்தபடி எங்களுக்கும் அந்த பையனுக்கும் வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க இப்படி தடாலடியா சொல்றீங்க. உண்மையான காதல் அந்த பையன் சொல்றானே, அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையாமே. நீங்க எல்லாம் சேர்ந்து வற்புறுத்தி தான் அவனை கல்யாணம் பண்றதா சொல்றானே. இதெல்லாம் ரொம்ப அதிகங்க. தேவையில்லாம யாரோ சொன்ன ஒரு விஷயத்த நீங்க நம்புறீங்களா? ஆனா நான் எதையும் நம்பலைங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வச்சு நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், என் மகன் எனக்காக என் வார்த்தையை நம்பிதான் சம்மதம்னு சொல்லியிருக்கான். நான் அவனுக்கு அமைச்சு தர்ற வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்ல. இங்க பாருங்க, எங்க பொண்ணு எந்த விதத்திலயும் உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி மட்டும்தான் இருப்பா. இருந்தா ரொம்ப சந்தோஷமா. ஆனா எந்த ஒரு விஷயமும் நல்ல தெளிஞ்ச மனசோட பண்ணுங்க. உங்க பொண்ணும் என் பையனும் ஒருத்தர் விரும்பி வாழணும். இந்த பிரச்சனை எல்லார் மனசுலயும் ஒரு சஞ்சலத்தை உருவாக்கிடுச்சு. அதுக்காக உங்க குடும்பத்து மேல வச்ச மரியாதையும் இல்ல அபிமானமோ குறைஞ்சு போறதில்ல. ஆனா அதே நேரத்துல வந்தோம் போனோன்னு பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. இதுல தெளிவு காணாம போனா பின்னாடி ரொம்ப கஷ்டம். சரிங்க, என்ன ஏதுன்னு வீட்டுல பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து பாக்குறோம். நல்லதுங்க. எந்த முடிவா இருந்தாலும் முழு மனசோட ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். அப்புறம் யாரும் எங்களை பலவீனமானவங்கன்னு முட்டாளுங்கன்னு நினைச்சிட கூடாது இல்லையா? என்னங்க இப்படி எல்லாம் போயிட்டு வாங்க. வாங்க போலாம்.
பிரச்சனையா அவங்களுக்கு? எதுக்கு இப்ப திடீர்னு கூப்பிட்டு பேசணும்? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. அவங்க முன்னாடி ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு. நானும் மீனாட்சியும் கூணி குறுகி நிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னண்ணே நாம என்ன தப்பு பண்ணோம்? எவனோ ரோட்ல போறவன் நம்ம பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எவனோ இல்ல தம்பி, நம்ம வீட்டுக்கு வேண்டியவங்களோட சொந்தக்காரன். யார நீ? யார சொல்றீங்க? இது பாருங்க, நீங்க எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, கோவப்படாதீங்க. பானுடைய அண்ணன் இளங்கோ இருக்காருல்ல, அங்க போய் இல்லாதது பொல்லாததையும் சொல்லி வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் காதலிச்சுதான் சொல்லி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உமாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த இளங்கோ செருப்பால் அடிப்பேன். அவன் எதுக்கு அப்படி சொன்னா? அவன் பொண்ணு கேட்டு தர முடியாதுன்னு சொன்ன விஷயம் அப்பவே முடிஞ்சு போயிட்டுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வேற ரூபத்துல தொடருதுன்னு நினைக்கிறேன். பானு ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இப்போ உங்க வெட்டி மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. என்ன ஆள விடுங்க. பேசணும். என்ன பேசணும்? அதை இங்க வச்சுதான் பேசணுமா? ஆமா, இங்க வச்சுதான் பேசணும். எல்லாரும் முன்னாடி வச்சு பேசணும். என்ன நினைச்சிட்டு இருக்கா உங்க அண்ணன்? பெருசா பேசுவியே, வார்த்தைக்கு வார்த்தை. எங்க வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிங்க பாசத்தை பத்தி சொன்னா, எங்களுக்கு மட்டும் அண்ணன் இல்லையா, எங்களுக்கு மட்டும் பாசம் இல்லையான்னு அந்த பாசக்காரன் பண்ற வேலையாது. அவெல்லாம் ஒரு மனுஷனாடி. என்னவோ பெருசா உங்க அப்பா ரூல்ஸ் பேசுவாரே, எங்க போனாரு இப்ப அந்த ஆளு? என்ன நான் பாத்துட்டே இருக்க, பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லா முன்னாடியும் என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறதை நிறுத்துங்க. ஏய், வேற என்ன பண்ணுவாங்க? வேற என்ன பண்ணுவோம் நாங்க? இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தையும் கேவலமான மனுஷனையும் இப்பதான் பாக்குறேன். உங்க அண்ணனுக்கு தான் பொண்ணு கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல, அதோட போக வேண்டியதானே அவன். எதுக்கு என் தங்கச்சி விஷயம் தலையிடுறான்? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தேவையில்லாதெல்லாம் சொல்லியிருக்கான், அதுவும் காதலிக்கிறேன்னு வேற. எவ்வளவு திமிரு இருக்கணும் அவனுக்கு. என்ன உளறுங்க? எங்க அண்ணன் எப்போ எதுக்கு சொல்லணும் இப்படி எல்லாம்? இங்க பாரு, உனக்கு தேதி நாள்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவனுக்கு எப்படி தெரியும்? நீ போய் உங்க அம்மாட்ட சொன்னியா? இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா? அப்படியே போனாலும் என்ன பத்தி சொல்ல வேண்டியதானே? எதுக்கு என் தங்கச்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? சும்மா எப்ப பாரு பிரைவசி தனிமை அப்படி இப்படி சீனை போடுவியே. இப்போதைக்கு என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. நல்ல பிள்ளையா பெத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அந்த ஆளு பேங்க் மேனேஜரா படிச்சாலாம், தகுதி வேற அந்த ஆளுக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப அநியாயமா இருக்கு. நாங்க கூட தான் எங்க அண்ணனுக்கு உமாவும் பொண்ணு கேட்டோம். பிடிக்கலன்னு ஒண்ணு நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்க்க போயிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் கேவலமா நடந்துக்க மாட்டோம்ப்பா. ஒரு வகையில பார்த்தா வீரமணி குடும்பம் எதிரி குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க நடந்துக்கிறது தான் அடிமட்ட கேவலமா இருக்கு. இந்நேரம் இளங்கோ தவிர வேற எவனாவது பண்ணியிருந்தா அவனை 2 துண்டா வெட்டி போட்டிருப்பான். என்ன செய்யறது? யார தப்பா நினைக்கிறோமோ அவங்க சில நேரத்துல ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறாங்க. டீசென்ட்னு சொல்றவங்க எல்லாம் ரொம்ப லோக்கலா கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. வைஜெயந்தி, நீ எதுவும் பேசாத. ஏய், முதல்ல நீ பேசாத. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சம்பந்தம் வந்து பேசினாங்கல்ல, அப்பயே நாங்க வேணாம் சொல்லல, ஒதுங்கி போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்ன பழக்கம்? கல்யாண சம்பந்தம் பேசுற வீட்டுல போய் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுற பழக்கம் கேவலமா இல்ல அவனுக்கு? பானு, அவர் வேற என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணோட கேரக்டர் பத்தி எப்படி தப்பா பேச முடியும் சொல்லு? அவளும் நானும் ஒன்னா பழகி இருக்கோம், காதலிச்சிருக்கோம்னு சொல்லிருக்காரு. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் எவ்வளவு தப்பான வார்த்தை சொல்லு? இது வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உங்க தம்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணோட அண்ணன் தானே, உங்க சொந்தம் தானே அப்படின்னு கேட்கும் போது எங்களால பதில் சொல்ல முடியல. பானு, என்ன பானு இது? உங்க அண்ணன் பண்ணது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இதே உன் விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருந்தா உங்க அம்மா அப்பா சும்மா இருந்திருப்பாங்களா? எப்படி இருந்திருப்பாங்க? இந்நேரம் அவங்க எல்லாரும் இங்க வந்து கட்ட பஞ்சாயத்து வச்சு கத்தி கூப்பாடு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாம எல்லாரும் அங்க போய் நின்று பேசுவோமா? ஏன் நீ
உங்க விருப்பப்படி தானே எல்லாம் நடக்குது. வேலைக்கு போறீங்க வரீங்க, உங்களை யாருமே எதுவுமே நாங்க கேட்கறது இல்லையே. நீங்க எப்படி எங்க தங்கச்சி வாழ்க்கையில மண்ணலி போடலாம்? இங்க பாருங்க, நான் எந்த காலத்திலயும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நினைச்சது கூட கிடையாது. நீங்க பேசுறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி சம்பந்தம் இல்ல? எம்எஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோன்னு அவன்கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லி கலைச்சிட்டு இப்ப வந்து நடிக்கிறியா? விடு சண்முகம், அதான் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்றாளே. எது நடக்கணுமோ அதான் நடக்கும். நம்ம பொண்ணுக்கு அந்த இடம் பிராப்தமா இருந்தா கண்டிப்பா அமையும், இல்லைன்னா அமையாதுடா. ஏன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கேவலப்படுத்தும் போதும் அசிங்கப்படுத்தும் போதும் தெரியாதா? இப்ப அவங்கள சொல்லும் போது மட்டும் வலிக்குதோ? வலிக்கட்டும். போய் உங்க அண்ணனை கேளு. அவங்க யார்கிட்டயும் சொல்லல. ஏற்கனவே நான் காலேஜுக்கு போகும்போது அந்த இளங்கோ என்கிட்ட வந்து காதல் அது இதுன்னு பேசினாரு. ஆனா அவர் ஏதோ காமெடிக்கு தான் பேசினாருன்னு நான் விட்டுட்டேன். ஆனா அது இந்த அளவுக்கு சீரியஸா போகும்னு நான் எதிர்பார்க்கலங்க. நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? அப்பவே அவனை கூட்டிட்டு வந்து 4 பேர் சேர்ந்து உண்டு இல்லைன்னு பண்ணிருப்போம். நீ பாருங்க, மாப்பிள்ளை விட்டு நம்ம எல்லாரும் போய் பேசுவோம். தேவைப்பட்டா அந்த இளங்கோவை கூட்டிட்டு வந்து உதைச்சு மன்னிப்பு கேட்க வைப்போம். டேய் வேண்டாண்டா. அவர் இப்ப கூட நம்ம குடும்பத்து மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரு. நம்ம குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா அது சரியா இருக்காதுடா. அதனால இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். போதுமா? இன்னும் என்ன பண்ணணும் உனக்கு? நீ பண்ற பிரச்சனை போதாதுன்னு இதுல உங்க அண்ணன் வேற பிரச்சனை பண்ணணுமா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? பனு, என்னன்னு இது? எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு ரோட்ல போகும்போது இதை வச்சு என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நீ காலேஜ் கூட போக முடியாது. எனக்கு கல்யாணம் வேணாம், ஒண்ணு வேணாம். அழாதடி. சொல்லுங்க. இப்ப என்ன? உமா, உமா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அழாத உமா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்க? என்ன ஆயிடுச்சா? இளங்கோ போய் அந்த வீட்டுல இல்லாத பொல்லாதெல்லாம் என்னை பத்தி சொல்லியிருக்கான். அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இங்க பாரு, இப்பதான் உங்க அண்ணன் எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன்னு சொல்லிருக்காருல்ல. அதெல்லாம் அவங்க நம்புவாங்களா? நம்பலன்னா போறாங்க, நமக்கு என்ன அதுல நஷ்டம்? என்னமா இப்படி பேசுற? எவ்வளவு பெரிய குடும்பம், உலகம் பூரா தேடினா கூட இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்குமா உமாவுக்கு? நீ என்னடானா இப்படி பேசுற? அம்மா, அவங்க எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க, ஒரு பிரச்சனையும் வராது. பானுவோட அண்ணன் இளங்கோதான், அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதான் பானு கேக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கால. பானு அவங்க அண்ணனுக்கு என்ன தூக்கு தண்டனையா கொடுத்துட போறா? நாம தான் கேட்கணும். இனிமே கேட்டு என்ன ஆக போகுது? அதான் என் பேர் கெட்டு போச்சு இல்ல. யாரோ ஏதோ சொன்னதுக்காக உன் பேர் எதுக்கு கெடும் சொல்லு? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அண்ணி, நீங்க என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக நீங்க சொல்றீங்க. இனிமே என்னால வெளியில நடமாட முடியுமா? இது பாரு, இப்ப நீ எதுக்கு அழற? அந்த சம்பந்தம் போனா போயிட்டு போகுது. இல்ல உன் பேரே கெட்டு போனா கூட சரி. உனக்கு என்ன மாப்பிள்ளையா இல்ல? எங்க அண்ணன் பரந்தாம இருக்கால, கட்டுடானா இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டிடுவான் உமா. அண்ணி, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. உன்னை மதிக்காதவங்களை பத்தி நீ கவலைப்படக்கூடாது உமா. உன்னை மதிக்கிறவங்களை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உமா. வைஜெயந்தி, இப்போ எதுக்கு தேவையில்லாம நடக்காத விஷயத்த பத்தி உமா கிட்ட பேசிட்டு இருக்க? இது பாருமா,
இந்த கல்யாணம் நாம ஆசைப்பட்டபடி தான் நடக்கும். நடக்கணும் மீனாட்சி, இது நடந்தே ஆகணும். இது உன் கையிலயும் உன் புருஷன் கையிலயும் தான் இருக்கு. அம்மா கண்டிப்பா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. உமா கண்ணத்தோட வா பானு, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? பெத்து வச்சிருக்கே சீமந்த புத்திரன் எங்க போயிட்டான் அவன்? எங்க வெளில போயிடற சொல்லிட்டு போனா, ஏமா ஏன் கத்துறப்ப? பிரச்சனை பண்ணானா? என்ன பண்ணானா? அந்த வீட்ல எல்லாரும் என்ன கொலை பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. மான மரியாதை வாங்குறதுக்கு தானே பெத்து வச்சிருக்கீங்க பிள்ளைய. என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? உமாக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கான். அங்க போய் இல்லாதது போலாததெல்லாம் பேசி உமா அவனும் லவ் பண்றாங்கன்னு என்னென்னத்தையோ உளறி வச்சிருக்கான். சரிம்மா, இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? யாரு சொல்லணும்? அந்த மாப்பிள்ளை வீட்ல இருந்து சொல்றாங்களாம். இவன் வந்தது போனது பேசினதுன்னு ஒரு விஷயம் விடாம வீடியோ ரெக்கார்டிங் பண்ண மாதிரி சொல்லிருக்காங்க. அத கேட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு உலுக்கு எடுத்துட்டாங்க. அதுங்கெல்லாம் சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வருதுமா. இதெல்லாம் தேவையா எனக்கு? இதோ கட்டி வச்சிருக்கீங்களே புருஷன் ஒருத்தர், அவர் எனக்கு எவ்வளவு கேவலமா பேசினார் தெரியுமா? எனக்கு என்னமோ சூப்பர் வாழ்க்கை அமைஞ்சிட்ட மாதிரியும், நான் தான் அந்த உமா வாழ்க்கைக்கு எடுத்து குடிச்சவராக்கிட்ட மாதிரியும் நான் அவன் மேல பொறாமப்படுறேனா? சிச்சி, தேவையா எனக்கு இதெல்லாம்? ஒருத்தர் விடாம எல்லாரும் பேசிட்டாங்க. இதெல்லாம் யாரால? இவனால தானே. இத்தனை நாளா ஏதோ அந்த வீட்ல பட்டும் படாம ஒதுங்கி டீசென்ட்டா இருந்தேன். இன்னைக்கு அந்த மரியாதையும் போயிடுச்சு. சீ. மா டிஃபன் ரெடியா இருக்காமா? டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசை என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக அந்த பொண்ணை பத்தி மாப்பிள்ளை போய் தப்பு தப்பா பேசிட்டு வந்திருக்க? எந்த பொண்ணு? நீங்க யார சொல்றீங்க? உமா பத்தி தானே சொல்ற? ஏன்டா? எதுக்குடா உமாவை பத்தி மாப்பிள்ளை வீட்டு போய் அவளை பத்தி கேவலம் பேசிட்டு வந்திருக்க? சொல்றா. நான் யாரை பத்தி எதுவும் பேசல. அன்னைக்கு ரோட்ல அந்த பொண்ணை நான் பார்த்தேன், சும்மா பேசிட்டு இருந்தேன். மத்தபடிலாம் எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. போய் சொல்லாத இளங்கோ. இதுக்கு மேல உண்மையை மறைச்சு பேசாத. அந்த மாப்பிள்ளை வீட்ல எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க. நீ அங்க போனது பேசினது வச்சது எல்லா உண்மையும் சொல்லி தொலைச்சிட்டாங்கடா. அந்த வீட்ல எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. ஐயோ போதும்டா சாமி, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. என் புருஷன் வேண்டாம், அந்த வேலை வேண்டாம். இனிமே அந்த வீட்டு பக்கம் என்னால தலை வச்சு கூட படுக்க முடியாது. நான் இங்கேயே கிடந்து சாகுறேன். டேய், ஏன்டா அப்படி பண்ணிட்ட? நான் தான் இல்லன்னு சொல்றேன்லப்பா. அப்பா, ஐயோ அப்பா. சரி விடு சண்முகம், அந்த பையன் பண்ண தப்புக்கு பானு என்ன பண்ணுவா? என்னம்மா நீங்க? எனக்கு இன்னும் கூட கோவம் குறையல. நீங்க எல்லாம் சொன்னதுனால தான் நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இவ தானே கல்யாணத்தை பத்தி அவங்க வீட்டுல சொல்லிருப்பா. இப்ப இங்க நடந்ததையும் போய் சொல்லுவாள்ல, சொல்லட்டும். சொன்னாதான் அவங்க வீட்லயும் கேட்பாங்க, நியாயம் பிறக்கும். எனக்கு என்னவோ அவ போய் வீட்ல இந்த டாபிக்க பேசுவான்னு தோணல.
நாம இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம், அப்ப கூட அவ அண்ணன் பண்ணது தப்புன்னு அவளுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையே. யார் பேசுறாங்களோ இல்லையோ, நடந்ததை யாராலையுமே மாத்த முடியாது. மாப்பிள்ளை வீட்டுல பேசுனது தானே, களங்கம் வந்தது தானே. இவ்ளோ அசிங்கப்பட்டு போயிட்டோன்னு உமா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? என்ன பேசுறீங்க நீ? இதுல நமக்கு என்ன அசிங்கம் இருக்கு? நாம என்ன தப்பு பண்ணோம்? சொல்ல போனா நம்ம உமா அந்த பையன் கூட சரியா பேசினது கூட கிடையாது. அப்படிப்பட்ட நம்ம பொண்ண யாரோ ஒருத்தன் குறை சொன்னா நாம எப்படி ஒத்துக்க முடியும்? இது பாருங்க சரவணன், காலம் ஒண்ணும் மாறல. மாடர்ன் டெக்னாலஜி எவ்வளவு வேணாலும் வளர்ந்துருக்கலாம், ஆனா அடிப்படை ஒண்ணுதான். முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் நஷ்டம் என்னமோ சேலைக்குதான். அது என்னைக்குமே மாறாது சரவணன். என்ன நீ சொல்றீங்க? செய்யாத தப்புக்கு நாம எப்படி பழி ஏத்துக்க முடியும்? நான் இல்லைன்னு சொல்லல. இப்பவும் பொண்ணுங்களை விமர்சனம் பண்றது, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறது, அவங்கள ஜெயிக்க முடியாம அவங்க நடத்தையை பத்தி குறை சொல்றது, இதெல்லாம் குறைஞ்சு போகல. அந்த அயோக்கிய பையன் பேசுனதுக்கு நம்ம பொண்ணு என்ன பண்ணும் சொல்லுங்க? சரி, இப்போ ஒரு களங்கம் வந்தாச்சு. ஒண்ணு அதை தாங்கிக்கிட்டு அப்படியே வாழணும், இல்லனா நிரூபிக்கணும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம். எல்லாரும் போய் மாப்பிள்ளை வீட்டுல பேசுவோம், நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வைப்போம். இல்லையா அந்த இளங்கோவை இழுத்துட்டு போய் உண்மையை சொல்ல வைப்போம். அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணட்டும். சரி, அவங்க வீட்டுக்கு தெரிய வைப்பீங்க, புரிய வைப்பீங்க, எல்லாம் சரி. ஊர் முழுக்க இது மைக் செட் போட்டு அறிவிப்பு பண்ண முடியுமா? அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? இல்ல ஒவ்வொரு வீடா போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? மீனாட்சி சொல்றது சரிதான். ஊர்வாய நம்ம யாராலையும் அடைக்க முடியாது. நம்ம பொண்ணு மேல தேவையில்லாம களங்கத்தை சுமத்தி அவ வாழ்க்கையில அனாவசியமா குழப்பத்தை உண்டாக்கிடாதீங்க. அதெல்லாம் சரி சிவஞானம். என்ன ஏதுன்னு தீவிரமா விசாரிக்காம பேசுற அந்த மாதிரி ஒரு இடத்துல பொண்ணை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா அம்மா, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கையோட தான் இளங்க அந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட பேசியிருக்காரு. அதுவும் வேற யாராவது இருந்தா அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா பேசுனது நம்ம சொந்தக்கார பையன், அதனால அவங்களுக்கு வந்து சந்தேகம் நியாயமானது தானே. இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கல, நாகரிகமா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆமாம்மா, என்னை கூப்பிட்டு வச்சு நல்ல முறையா நிதானமா தான் விவரத்தை சொன்னாங்க.